بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அல்லாஹுவின் கருணையும் கோபமும் என்ற தலைப்பில் நாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய சில செய்திகளை தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் முதலாவது வசனமாக அமைந்துள்ள ஒரு ஆயத். இது அல்லாஹ் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகின்றான்? அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது அவன் அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன். அப்போ அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரால் நான் ஆரம்பம் செய்கின்றேன். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை அளவற்ற அருளாளன் என்றும் நிகரற்ற அன்புடையோன் என்றும் அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய அருளுக்கும் கருணைக்கும் எந்த விதமான ஒரு எல்லையும் கிடையாது. அந்த அளவிற்கு இறைவன் அளவற்ற அருளுக்கும் அளவற்ற கருணைக்கும் சொந்தக்காரனாக இருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் தன்னை பற்றி குறிப்பிடும் பொழுது 6வது அத்தியாயம் 12வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், கத்தப அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, அல்லாஹ் தன் மீது கருணையை விதியாக்கி கொண்டான். மக்களுக்கு அருள் புரிய வேண்டும், கருணை காட்ட வேண்டும் என்பதை தனக்குத்தானே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதியாக்கி கொண்டான். அல்லாஹ் யாரும் விதியாக்க முடியாது. அவன் தன் மீது எதைத்தான் கட்டாயமாக்கி கொண்டான்? அவனுடைய கோபத்தை விட, அவனுடைய சாபத்தை விட கருணை காட்ட வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் மீது கட்டாயமாக அல்லாஹ் ஆக்கி கொண்டான். அது அந்த உலகத்தை நாம் பார்க்கின்றோம். இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய மக்கள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாறு செய்யக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் உணவளிக்கின்றான். மாறு செய்யக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் சுவாசிப்பதற்கு அல்லாஹ் காற்றை கொடுக்கின்றான். அவர்களுக்கும் அல்லாஹ் வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். அப்ப இதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் மீது கருணையை கடமையாக்கி கொண்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கருணையை பற்றி குறிப்பிடுகின்றார்கள். இன்னல்லாஹ கலக்கல் ஹல்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பினங்களை படைத்த பொழுது கத்தபபி எதிஹி அலா நஃப்ஸிஹி, தன்னுடைய கையால் தனக்கு அல்லாஹ் விதியாக்கி கொண்டான். இன்ன ரஹ்மதி தக்லிபு கலபி, என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை மிஞ்சிவிட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் மீது படைப்பினங்களை படைக்க ஆரம்பிக்கும் பொழுதே என்னுடைய கோபத்தை விட என்னுடைய கருணை தான் மேலோங்கி இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் மீது கருணையை அல்லாஹ் விதியாக்கி கொண்டான். அப்போ இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கோபம் எப்பொழுது நம் மீது ஏற்படும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் மீது கருணையை கடமையாக்கி கொண்டான். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அந்த மாதிரி பாசத்திற்குரிய இறைவன், கருணையாளனாக இருக்கக்கூடிய இறைவன், அவன் எப்பொழுது நம் மீது கோபப்படுகின்றான்? இதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். 20வது அத்தியாயம் 81வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கிய பரிசுத்தமான உணவுகளை நீங்கள் உண்ணுங்கள். வலா ததுகூ ஃபீஹி, அதை நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். அல்லாஹ் நமக்கு எவற்றையெல்லாம் ஹலால் ஆக்கியிருக்கிறானோ அந்த ஹலாலான உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்ட உணவுகளை அல்லாஹ் நமக்கு என்ன செய்திருக்கின்றான்? ஹலால் ஆக்கியிருக்கின்றான். பன்றி இறைச்சி போன்ற உணவுகளை அல்லாஹ் நமக்கு ஹராம் ஆக்கியிருக்கின்றான். ஓட்டப்பட்ட ரத்தம் நமக்கு ஹராம். இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஹலால் ஆக்கிய உணவுகள் இருக்கு பாருங்க, இதுல நம்ம வரம்பு மீறக்கூடாது.
அல்லாஹ் ஒன்றை ஹலாலாக்கி விட்டால் இதை சாப்பிட்றது ஹராம். அல்லாஹ் ஹலாலாக்கிய உணவை நாம ஹராம்னு ஆக்கிரம் வைத்துக் கொள்ளுங்கள், தடுத்து வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் ஃபயஹில்ல அலைக்கும் கலபி, உங்கள் மீது என்னுடைய கோபம் இறங்கிவிடும். அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கிய ஒன்றை நாம் ஹராமாக்கி கொண்டால், சில ஊர்களில் கூட முஹர்ரம் மாதம் வந்து விட்டால் அவங்க சில முட்டை சாப்பிட்றது ஹராம், இறைச்சி சாப்பிட்றது ஹராம், இந்த மாதிரி ஹராமாக்கி வச்சிருப்பாங்க. சில உணவுப் பொருளை வந்து சில காலங்களில் சாப்பிடக்கூடாது. அப்போ இந்த ஹலால் ஹராம் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ்க்குள்ள அதிகாரம். நாம் வந்து அல்லாஹ் ஹலாலாக்கிய உணவுகள், சில உணவுகள் நம்ம உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம், நாம் அதை சாப்பிடாமல் தவிர்த்து கொள்ளலாம். ஆனால் அந்த உணவே ஹராம் என்று நாம் சொல்லலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உடும்பு இறைச்சி என்ன செய்யாது, அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ ஒரு சபையில விருந்துக்காக அமரும் பொழுது உடும்பு இறைச்சி அங்கே பரிமாறப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சாப்பிடாம இருக்கிறாங்க. அப்போ ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இது ஹராமா? இது ஹராம் கிடையாது, ஆனால் எனக்கு இது பிடிக்காதுங்கிறாங்க. அப்போ ஹாலித் பின் வலீத் என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பங்கையும் வைத்து அவர்கள் சாப்பிட்டார்கள். அப்போ அல்லாஹ் எதை நமக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறாங்க, பரிசுத்தமான உணவுகளில், அதை நீங்கள் ஹராமாக்கி கொள்ளாதீர்கள். அப்படி ஹராமாக்கினால் ஃபயஹில் அலைக்கும் கலபி, உங்கள் மீது என்னுடைய கோபம் இறங்கிவிடும். வமை யஹ்லில் அலைஹி கலபி ஃபகத் ஹவா, என்னுடைய கோபம் யார் மீது இறங்கி விட்டதோ அவன் வழிகட்டு விட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லப்படுகின்றான். அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதற்காக இறைவனுடைய கோபம், அவன் அன்பாளனாக இருக்கின்றான், கருணையாளனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவன் தன்னுடைய அடியார்கள் மீது கோபப்படுவதற்கு சில காரணங்களையும் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதில் முதலாவது முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், மனிதர்கள் தப்பு செய்யக்கூடியவங்க, தவறு செய்யாத எந்த ஒரு மனிதனும் என்ன செய்யாது, கிடையாது. ஆனால் ஒரு நம்முடைய சமூகம் தவறு செய்யும் பொழுது அந்த தவறை சுட்டி காட்டக்கூடிய மக்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஊரில் வாழக்கூடிய ஒரு ஊரில் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் மார்க்கத்திற்கு புறம்பாக தவறு செய்யக்கூடிய மக்களும் இருப்பார்கள். அப்போ மக்கள் தவறு செய்யும் பொழுது, பாவங்கள் செய்யும் பொழுது, அந்த அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை தப்பு, நீங்கள் வரம்பு மீறாதீர்கள், தவறு செய்யாதீர்கள் என்று சுட்டி காட்டக்கூடிய ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த ஊருமே பாவத்தில் மூழ்கிவிடும் என்று சொன்னால் அங்கே அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு அந்த ஊர்வாசி என்ன செய்து விடுவார்கள், உள்ளாகி விடுவார்கள். இதை திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 11வது அத்தியாயத்தில் 117வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், வமாகான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிலுலுமின், ஒரு ஊர்வாசிகள் செய்யக்கூடிய அநியாயத்தின் காரணமாக அந்த ஊரை அல்லாஹ் அழித்து விட மாட்டான். எப்பொழுது? வஅஹ்லுஹா முஸ்லிஹூன், அந்த ஊர்வாசிகள் சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களாக. தப்பு நடக்கும், ஊரில் அநியாயம் நடக்கும், அக்கிரமம் நடக்கும், ஆனால் அதை தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். அப்போ ஒரு ஊரில் உள்ளவர்கள் பாவம் செய்வதன் காரணமாக அந்த ஊரை அழிக்க மாட்டான். எப்பொழுது அல்லாஹ் அழிக்க மாட்டான்? அந்த ஊர்ல வந்து சீர்திருத்தம் செய்யக்கூடிய மக்கள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இன்னைக்கு இப்ப சமூகத்தில் நம்ம பார்க்கிறோம், நம்ம நாடுகளில் வரதட்சணை கொடுமை தலைவிரித்தாடுது. இது ஒரு பாவம். குட்டி வாங்கக்கூடிய கொடுமை இருக்கிறது, தர்கா வழிபாடு என்ற கொடுமை இருக்கிறது. இப்படி எல்லா பாவங்களும் இருக்கும் பொழுது ஒரு ஊரை வந்து அந்த ஊர் மக்கள் பாவம் செய்யறது அல்லாஹ் அழிப்பான, அழிக்க மாட்டான். அந்த பாவத்தை சுட்டி காட்டக்கூடிய மக்கள் இருக்கிற வரைக்கும், இது பாவம், இது தவறு, இதை செய்யாதீர்கள் என்று தீமையை தடுக்கக்கூடிய மக்கள் இருக்கிற வரைக்கும் அந்த ஊருக்கு அல்லாஹ்வுடைய கோபம் இறங்காது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நம்ம எடுத்து பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சனிக்கிழமை வாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இந்த சனிக்கிழமை வாசிகள் வந்து இவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள், பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள். இவர்களுக்கு ஏன் அல்லாஹ்வுடைய கோபம் இவர்கள் மீது ஏன் இறங்கியது? இவர்கள் ஏன் பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் ஏன் மாற்றப்பட்டார்கள்? அந்த வரலாற்றை பற்றி திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவங்க ஒரு கடல் அருகில் உள்ள ஒரு ஊர்வாசிகளாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்று அவர்களுக்கு அல்லாஹ் தடை விதித்திருந்தான். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் தடை விதித்து விட்டு அவர்களை அல்லாஹ் சோதிக்கவும் செய்தான். எப்படி அல்லாஹ் சோதித்தான்? சனிக்கிழமை தான் மீன்கள் அதிகமாக துள்ளி குதிக்க வைத்தான். மற்ற நாட்கள் அந்த மாதிரி மீன்கள் துள்ளி குதிக்கல. இந்த மாதிரி அல்லாஹ் சோதிக்கும் போது ஒரு கூட்டம் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை மறந்து அவங்க வரம்பு மீறி மீன் பிடிக்க போறாங்க.
இன்னொரு கூட்டம் என்ன செய்கிறார்கள், அந்த பாவத்தை அவங்க செய்யல, தீமையை தடுக்கவும் இல்லை, அவங்க விலகி கொண்டார்கள். மூன்றாவது ஒரு கூட்டம் இருந்தார்கள். இவங்க என்ன செய்யறாங்க, அந்த பாவத்தை தடுப்பதற்காக செல்லும் பொழுது இந்த பாவம் செய்யாத மக்கள், பாவத்தையும் செய்யல தீமையும் தடுக்கல, அந்த மக்கள் இந்த பாவத்தை எச்சரிக்கை செய்யக்கூடிய மக்களை பார்த்து சொன்னார்கள், லிம தழிலூன கௌமன் வல்லாஹு முஹ்லிக்குஹும், அல்லாஹ் அழிக்க போற சமுதாயத்துக்கு நீங்க ஏன்பா உபதேசம் செய்றீங்க? அவங்க தான் நாசமா போறாங்க, மார்க்கம் தெரியாம அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி பாவத்தை செய்கிறார்கள், நீங்க எதுக்கு போய் உபதேசம் செய்கிறீர்கள் அப்படின்னு செய்றாங்க. தீமையை தடுக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து இன்னொரு கூட்டம் சொல்றாங்களா இல்லையா? ஊர்ல நாம தர்கா வழிபாட்டை கண்டித்து ஒரு மீட்டிங் நடக்கும் போது அல்லது மௌலூது மீலாதை கண்டித்து ஒரு பிரச்சாரம் செய்யும் பொழுது ஒரு குரூப் சொல்லுவாங்க, அவங்க தர்கா வழிபாடு செய்யறவங்களா இருக்க மாட்டாங்க, மௌலூது மீலாது ஓதுறவங்களா கொண்டாடுறவங்களா இருக்க மாட்டாங்க, அவங்க செஞ்சா செஞ்சுட்டு போறாங்க, நீங்க ஏன்பா அது கூடாதுன்னு ஏன் போய் பேசுறீங்க அப்படி கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரி என்ன செய்றாங்க, ஒரு சாரார் வந்து அவங்க தான் வரம்பு மீறி அல்லாஹ் அவங்களை அழிக்க போகின்றான், நீங்க அவங்களுக்கு ஏன் உபதேசம் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்றாங்க, நாங்க வந்து ரெண்டு காரணத்துக்கான உபதேசம் பண்றோம். ஒரு காரணம், நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் காரணம் சொல்ல வேண்டும். நாளைக்கு பாவம் செய்யக்கூடியவன் நாம ஒன்றை பாவம் என்று தெரிந்து பாவம் செய்யக்கூடியவனுக்கு எச்சரிக்கை செய்து வச்சுக்கிடுங்க, நாளைக்கு அவன் அல்லாஹ்ட்ட போய் முறையிடுவான், இறைவா நான் இந்த பாவத்தை செஞ்சேன், இவனுக்கு இது தப்புன்னு தெரியும், ஆனா எனக்கு இவன் என்ன செய்யல, சுட்டி காட்டல. அப்ப அந்த மாதிரி அல்லாஹ்ட்ட போய் முறையிடும் பொழுது எங்களுக்குரிய ஒரு காரணமாக அமைய வேண்டும் என்பதற்காக நாளைக்கு அவன் அல்லாஹ்ட்ட போய் சொல்வானா இல்லையா, அல்லாஹ் நான் செய்வது பாவம் என்று தெரிந்தும் இவன் எனக்கு எச்சரிக்கை செய்யவில்லை என்று சொல்லும் போது அது நாளைக்கு நமக்கு எதிராக திரும்பும். அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, நாளைக்கு இறைவனிடம் நாங்கள் காரணம் சொல்ல வேண்டும், அல்லது நாம ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அவர்களுக்கு உபதேசம் பண்ணினோம் என்று வைத்துக் கொண்டால் அவர்கள் தன்னுடைய தவறிலிருந்து திருந்தவும் என்ன செய்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இதற்காக நாங்கள் என்ன செய்யறோம், அந்த தீமையை தடுக்கின்றோம் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய வேதனை வருகிறது. அல்லாஹ்வுடைய வேதனை வரும்போது அல்லாஹ் யாரை காப்பாற்றுகிறான், எவர்கள் வந்து அந்த பாவத்தை செய்தார்களோ அவர்களே அல்லாஹ் அழித்து விடுகிறான், எவர்கள் தீமையை தடுக்காமல் இருந்தார்களோ அவர்களையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அழித்து விடுகின்றான். அதே நேரத்தில் யாரு வந்து தீமையை தடுத்தார்களோ, ஃபஞ்சே நல்லதீன யன்ஹவுன அனிஸ்ஸூய், எவர்கள் தீமையை தடுத்தார்களோ அந்த மக்களை நாம் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒரு ஊர் மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு பாவத்திலே மூழ்கும் பொழுது அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வுடைய கோபம் அவங்க மீது என்ன செய்யும், இறங்கும். ஷுஐப் நபியுடைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அவங்களுடைய சமூகம் வந்து இறைவனுடைய கோபத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்கள், பூகம்பத்தால் அழிக்கப்பட்டார்கள். இந்த சமூகம் ஏன் பூகம்பத்தால் அழிக்கப்பட்டார்கள், திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவங்க அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அது மட்டும் அல்லாம அளவு நிறுவைகள்ல வந்து மோசடி செய்தார்கள். அல்லாஹ்க்கு இணை வைத்தல் மிகப்பெரிய பெரும்பாவம், அந்த பாவத்தையும் செய்து கொண்டிருந்தார்கள். அளவு நிறுவைகள்லையும் மோசடி செய்தார்கள். அப்ப ஷுஐப் நபி போய் சொன்னாங்க, யா கௌமி அபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹ், என்னுடைய சமுதாயமே நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ் என்று உங்களுக்கு வேறு கடவுள் இல்லை. கது ஜாஅத்துக்கும் பையினத்தும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு தெளிவான சான்றுகள் வந்து விட்டது. ஃபஅவுஃபுல் கைல வல் மீசான், நீங்கள் அளவுகளையும் நிறுவைகளையும் பரிபூர்ணமாக நீங்கள் நிறைவேற்றுங்கள். வலா தபஹசுன்னாஸ் அஷ்யாஹும், மக்களுடைய பொருட்கள்ல வந்து நீங்கள் அவர்களுக்கு மோசடி செய்யாதீர்கள். வலா துஃப்ஸிது ஃபில் அர்லி பஅத இஸ்லாஹிஹா, இந்த பூமியில சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு நீங்கள் குழப்பம் செய்யாதீர்கள் என்று என்ன செஞ்சாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து தன்னுடைய மதிய நகர வாசிகளுக்கு உபதேசம் பண்ணாங்க. ஆனா அந்த ஊர் மக்கள் அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார்களா? அவர்கள் ஷுஐப் நபியுடைய அந்த பிரச்சாரத்துக்கு அவர்கள் சத்திய கொள்கைக்கு மாற்றமாக நடந்தார்கள். அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவத்தை செய்தார்கள். அளவு நிறுவைகளை மோசடி செய்தார்கள். அளவு நிறுவைகளில் மோசடி செய்வது பயங்கரமான ஒரு குற்றம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், வயலுலில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவைகளில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம்தான். இவங்க எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன இதற்கு தாது அலன்னாசி யஸ்தௌஃபுன், இவர்கள் மொத்த கொள்முதல் செய்யும் போது நல்லா அளந்து நிறுத்து முழுமையாக வாங்கிக் கொள்கின்றார்கள். வைதா காலுகும் வசனூகும்,
ஆனால் இவர்கள் மக்களுக்கு நிறுத்து கொடுக்கும் பொழுதோ அளந்து கொடுக்கும் பொழுதோ அவர் என்ன செய்கிறார்கள்? மோசடி செய்கின்றார்கள். அலா யலுன்னு உலாயிக்க அன்னஹும் மபூஸுன், அவர்கள் மறுமை நாளில் எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப அளவு நிறுவைகளில் பிற மனிதர்களுக்கு மோசடி செய்தல் என்பது பெரும் பாவம். அப்ப ஷுவைப் நபியுடைய அந்த சமுதாயம் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்களை மிகப்பெரிய பூகம்பம் பீடித்தது, நிலநடுக்கம் பீடித்தது அவர்கள். அப்ப ஷுவைப் நபியுடைய சமுதாயம் அல்லாஹ்வுடைய கோபம் அவர்கள் மீது இறங்குவதற்கு என்ன காரணம்? அவர்கள் பூகம்பத்தால் ஏன் அழிக்கப்பட்டார்கள்? அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவத்தை அவர்கள் செய்தார்கள். இன்னும் பலவிதமான பாவமான காரியங்களை அவங்க என்ன செஞ்சாங்க? ஈடுபட்டாங்க. அதுமாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமலை குர்ஆன்ல அழிக்கப்பட்ட எத்தனையோ சமுதாயங்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், ஃபிரௌன தில் அவுத்தார், ஃபிரௌன் எப்படிப்பட்ட படைகளுக்கு சொந்தக்காரன், மலைகளை போன்ற படை வலிமைகளை கொண்ட ஃபிரௌன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுடைய படை வலிமையை மலையோடு அல்லாஹ் ஒப்பிடுகின்றான். அந்த அளவிற்கு வலிமை வாய்ந்த ஃபிரௌன். அது மாதிரி சமுதாயம் சமூதல்லதீன ஜாபு சஹ்ரபில் வால், அவர்கள் பள்ளத்தாக்குகளிலே மலை கணவாய்களிலே பாறைகளை செதுக்கியவுடன் செய்தார்கள், வாழ்ந்தார்கள். இந்த மாதிரி சமுதாயம், ஃபிரௌன் சமுதாயம், ஆது சமுதாயம், ஹூத் நபியுடைய சமுதாயம், இவங்களெல்லாம் அல்லதீன தகௌஃபில் பிலாத், அவர்கள் பூமியிலே வரம்பு மீறினார்கள். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வேதனையை எனும் சாட்டை அவர்கள் மீது சுழற்றினான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த சமுதாயங்கள் எல்லாம் ஏன் அழிக்கப்பட்டார்கள்? இவர்கள் ஒட்டுமொத்தமாக இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு கூட்டமாக இருந்தார்கள், இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருந்தார்கள். அப்ப இந்த இணை கற்பிக்கக்கூடிய பாவத்துல ஒரு சமுதாயம் ஒட்டுமொத்தமாக மூழ்கி இருக்கும் பொழுது, இன்னும் மனிதர்களுக்கு அவர்கள் அநியாயம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய கோபம் அவர்கள் மீது என்ன செய்கிறது? இறங்குகிறது. அதே நேரத்தில் நம்மை அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் எதுவென்று சொன்னால், அல்லாஹ்க்கு இணை கற்பிக்காமல் இருப்பது, பிற மனிதர்களுக்கு நாம் உதவி செய்வது. எல்லா சமுதாயங்களும் அழிக்கப்பட்டது காரணம் பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம், பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அக்கிரமம், அதற்கு மேலாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவம். இதனால சமூகங்கள் அழிக்கப்பட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய சாபம் நம் மீது உண்டாகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம 2 அம்சங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது அம்சம் என்னவென்று சொன்னால், இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவத்தை விட்டு நாம் தவிர்ந்து கொள்வதோடு அதை மக்களுக்கு எச்சரிக்கை செய்யணும். நாம் எச்சரிக்கை செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் நம் மீது இறங்காது. இந்த உலகத்துல இறைவனுடைய விதிப்படி சில ஆபத்துகள் வரலாம், அது எல்லோருக்கும் ஏற்படும், நல்லவர்களுக்கும் ஏற்படும், தீயவர்களுக்கும் ஏற்படும். ஆனால் அல்லாஹ்வுடைய கோபத்துல மூத்தாயிட்டம் வச்சுக்கிடுங்க, நமக்கு இந்த வாழ்க்கை நாசமாகுது, மறுமை வாழ்க்கை நாசமாகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ்வுடைய சாபம் யகூதிகள் மீதும் நசாராக்கள் மீதும் ஏற்பட்டு விட்டது. என்ன காரணம்? இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜிதா, அவர்கள் நபிமார்களுடைய சமாதிகளை வணங்குமிடமாக ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய ஆலயத்தை வணங்குமிடமாக எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை புனிதமிக்க இடமாக எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த அடக்க ஸ்தலங்களை புனித இடங்களாக அவங்க என்ன செஞ்சாங்க? கருதினார்கள். இதனால் அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது ஏற்பட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப யகூதி நசாராக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதற்கு என்ன காரணம்? நபிமார்களுடைய சமாதிகளை அவங்க வணங்குமிடமாக எடுத்துக்கொண்டதுதான் அதுக்கு ஏற்பட்ட காரணம். அதே நேரத்தில் இந்த ஏகத்துவ கொள்கை இருக்குன்னு வச்சுக்கிறேங்க, தௌஹீதுடைய கொள்கை, இது நம்ம இந்த உலகத்தில் நம்மை காப்பாற்றும், ஆகிரத்தில் நம்ம என்ன செய்யும்? அது காப்பாற்றும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஏகத்துவத்துடைய சிறப்பை பற்றி நமக்கு சொல்லி காட்டுறாங்க. மறுமை நாளில் ஒரு அடியான் கொண்டு வரப்படுவான், அவனுடைய பாவ ஏடுகள் எவ்வளவு இருக்கும்? 99 சிஜில்லா, 99 பாவ ஏடுகள். அவன் எந்த அளவுக்கு பெரும் பாவியாக இருப்பான், மாபாவியாக இருப்பான். ஒவ்வொரு பாவ ஏடும் சில மத்தியில் பசர், பார்த்தா ஒரு வெட்ட வெளியில் நின்று அவன் பார்த்தால் நம்முடைய கண் பார்வை எவ்வளவு தூரம் செல்லுமோ அந்த அளவிற்கு அவனுடைய ஒரு ஏடு, அது மாதிரி 99 பாவ ஏடுகள் அவனுக்கு இருக்கும்.
அப்ப அல்லாஹ் அந்த அடியானை அழைப்பான், என்னுடைய அடியானே இது எல்லாம் நீ செஞ்ச பாவம் தானா? அப்ப அவன் சொல்லுவான், யா அல்லாஹ் எல்லாமே நான் செஞ்ச பாவம் தான், இது நான் செஞ்ச அநியாயம் தான் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்ப அல்லாஹ் கேட்பான், துன்கிரு மின் ஹாதா ஷையா, இதுலேருந்து ஏதாவது நீ பாவத்தை மறுக்கிறாயா? அப்ப அவன் சொல்லுவான், எல்லாமே நான் செஞ்ச அநியாயம் தான், நான் எந்த பாவத்தை என்ன செய்யல, மறுக்கல. அடுத்து அல்லாஹ் கேட்பான், லலமத்துக்கு கத்தபத்தை அல் ஹாஃபிலோன், உனக்கு நன்மை தீமைகளை பதிவு செய்யறாங்களா இல்லையா ரெண்டு மலக்குமார்கள், அவங்க ஏதாவது அநியாயமாக எழுதி விட்டார்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப அந்த அடியான் சொல்லுவான், அல்லாஹ் எல்லாமே நான் செஞ்ச பாவத்தை தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் கேட்பான், நீ இன்றைக்கு தப்பித்து விட முடியுமா, சொர்க்கம் சென்று விட முடியுமான்னு அல்லாஹ் கேட்பான். அப்ப அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் நான் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், இன்றைக்கு லா லுலும அலைக், உன் மீது எந்த விதமான அநியாயம் கிடையாது. இன்னலக்கு இந்தனா ல ஹசனாத், உனக்கு நம்மிடம் சில நன்மைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன செய்வான், சின்ன ஒரு பித்தாக்காவை அல்லாஹ் எடுத்து காட்டுவான். டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி சின்ன பித்தாக்கா, அதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பத்தாக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுடைய ஒரிஜினல் என்னது பித்தாக்கா, அதை எடுத்து காட்டுவான் அல்லாஹ். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அந்த ஏகத்துவ கலிமா அதில் எழுதப்பட்டிருக்கும். அவன் எவ்வளவு பெரிய மாபாவியாக இருந்தாலும் இந்த அல்லாஹ்க்கு இணை வைக்க கூடாது என்ற கொள்கையில் அவன் சரியா இருந்திருக்கிறான். அப்போ அந்த அடியான் கேட்பான், யா அல்லாஹ் மாஹாதிகள் பித்தாக்கா மாஹாதி சிஜில்லா, இவ்வளவு பாவையேடுகள் இருக்குது, 99 பாவையேடுகள், ஒவ்வொன்றும் கண்பார்வை எட்டும் தொலைவிற்கு இருக்கிறது. இவ்வளவு பாவையேடுகள் இருக்கும்போது இந்த சின்ன கார்டு என்னை எப்படி காப்பாற்றும்? அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், அவனுடைய 99 பாவையேடுகளை ஒரு தட்டிலும் இந்த பித்தாக்காவை இன்னொரு தட்டிலும் வைப்பான். சகுலத்தில் பித்தாக்கா ஒ தாசத்தி சிஜில்லாத், இந்த பித்தாக்கா கனமாகிவிடும், அந்த பாவையேடுகள் எல்லாம் தூசாய் பறந்தோடிவிடும். அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கலிமாவிற்கு நிகராக எந்த ஒன்றும் மறுமையில் நிற்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஆகிரத்துல அல்லாஹ்வுடைய கருணையை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கொள்கை தான். நாம மௌத்தாகும் போது அல்லாஹ்க்கு இணை வைக்காமல் ஷிர்க் வைக்காம நம்ம மௌத்தாயிட்டம் வச்சுக்கிடுங்க, அதுதான் ஆகிரத்தில் நமக்கு அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றுத்தரும். அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்மை சொல்கின்றான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அல்லாஹ்விற்கு கடுகளவு கூட இணை வைத்து விடாமல் அவனை வணங்குங்கள். இப்ப சிலர் என்ன செய்வாங்க, சில இணை வைக்கிற பாவங்களை தவிர்த்திருப்பார்கள், ஆனா இன்னொரு இணை வைக்கிற பாவத்தை செய்வாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் கடுகளவையும் இணை வைத்து விடாமல் நீங்கள் அவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உத்தரவிடுகின்றான். அப்ப அப்படி உத்தரவிட்ட வச்சுடுங்க, இந்த தௌஹீது கொள்கை எப்படி அல்லாஹ்வை ஈர்க்கிறது, அல்லாஹ்வுடைய கருணையை பெற்று தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இப்னு ஆதம் அத்தைத்தனி பி குராபில் அல் ஹதாயா, மனிதனே நீ பூமி நிறைய பாவத்தை சுமந்து கொண்டு என்னிடம் வந்திருக்கின்றாய், வலம் துஷ்ரிக் பி ஷையா, ஆனால் எனக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காமல் பூமி நிறைய பாவத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கின்றாய், அதனால் அத்தைத்துக பி குராபிஹா மக்ஃபிரா, நான் உனக்கு பூமி நிறைய மன்னிப்பை கொண்டு உன்னிடம் வருகின்றேன். அப்ப நம்ம பூமி நிறைய பாவத்தை ஒரு அடியான் செய்து கொண்டு அல்லாஹ்க்கு இணை வைக்காமல் அவன் பூமி நிறைய பாவத்தை செய்திருந்தாலும் அவன் தௌஹீதோடு மரணித்திருந்தான்னு சொன்னான். ஷிர்கான காரியங்கள், சிலை வழிபாடு, தாயத்து, தகடு, சகுனம், பில்லி சூனிய நம்பிக்கைகள், இப்படி எதுவெல்லாம் ஷிர்கான காரியங்களோ அவற்றையெல்லாம் முழுமையாக தவிர்த்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் அவன் மரணித்திருந்தான் என்று சொன்னால் அவன் பூமி நிறைய பாவத்தை செய்திருந்தாலும் அல்லாஹ் அவனை என்ன செய்கின்றான், மன்னிக்கின்றான். அப்போ நம்ம அல்லாஹ்வுடைய கருணையை பெற்று தரக்கூடியது இந்த தௌஹீது கொள்கை. அடுத்ததாக இது அல்லாஹ்வுடைய கருணையை பெற்று தரும் பிற மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி. இன்றைக்கு நாம் எவ்வளவோ நல்ல உதவிகளை பிற மக்களுக்கு நாம் செய்கிறோம். இரத்த தானம் செய்கிறோம், கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு, ஏழைகளுக்கு நோன்பு பெருநாள் தர்மத்தை நாம் கொடுக்கிறோம், ஜக்காத் நாம் ஏழைகளுக்கு நிறைவேற்றுகிறோம், கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு பல வகையிலும் உதவி செய்கிறோம். இந்த மனித உதவி இருக்கு பாருங்க, இது அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றுத்தரும். மனிதனுக்கு மட்டுமல்ல,
எந்த ஜீவராசி உதவி செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய கருணையை பெற்று தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, ஒரு பாலைவனம் வழியாக அவர் நடந்து செல்கின்றார். பாலைவனம் வழியாக நடந்து செல்லும் பொழுது கடுமையான தாகம் அவருக்கு ஏற்படுகிறது. அன்றைய காலத்தில் காலில் காலுறை அணிவார்கள். அந்த காலுறை எப்படின்னா தண்ணியை அள்ளும் வச்சுக்கிடுங்க, அது அந்த காலுறைகள் தண்ணி நிற்கும். நம்ம நாடுகளில் சாந்து குலைக்கும் போது கொத்தனார்கள் மாட்டி இருப்பாங்க சில உரைகள், அது நம்ம போடுற காலுறை மாதிரி இருக்க தோலாதான காலுறைகள். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, கடுமையான தாகம் ஏற்பட்டவுடனே அவர் கிணத்துக்குள்ளே இறங்கி தண்ணியை குடிச்சிட்டு மேலே ஏறிடுறாரு. மேலே ஏறினா அந்த கிணற்றுக்கு அருகில் ஒரு நாய், அது தாகத்தினால் அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் உள்ள ஈரம் மண்ணை நக்கி கொண்டு இருக்கிறது. அப்போ இவர் நினைக்கிறாரு, நமக்கு கிணத்துல இறங்கக்கூடிய உடல் அமைப்பு அல்லாஹ் தந்திருக்கிறான், நாம் இறங்கி தண்ணி குடிச்சிட்டு மேலே ஏறிட்டோம், இந்த நாய் தாகத்தால் தவிக்கிறதே, இது எப்படி தண்ணியை குடிக்கும் அப்படின்னு இவர் கவலைப்பட்டு கொண்டு திரும்ப என்ன செய்கிறான்னா அந்த கிணற்றுக்குள் இறங்கி தன்னுடைய காலுறையை கலட்டி அதில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதை வாயில் கவ்வி கொண்டு மேலே ஏறுறாரு. மேலே ஏறி அந்த நாய்க்கு என்ன செய்கிறாரு, தண்ணி கொடுக்குறாரு. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நாய்க்கு தண்ணி கொடுக்குறாரு. இந்த ஒரு நல்ல செய்தியின் காரணமாக அவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அவருக்கு என்ன செய்கின்றான், சொர்க்கத்தை கொடுக்கின்றான். அப்போ சஹாபாக்கெல்லாம் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்னலனா ஃபில் பஹாயிமில் அஜ்ரன், இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு உதவி செய்தாலுமா அல்லாஹ் நன்மை கிடைக்கும். அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, லி குல்லி கபீதின் ருத்துபத்தின் அஜ்ரா, இறப்பை உள்ள ஈரமான இறப்பை கொண்ட எந்த ஜீவராசிக்கும் நாம் உதவி செஞ்சாலும் அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்கும். மார்க்கத்தில் சில விஷயங்களை கொல்ல வேண்டும் என்று இருக்கிறது, வெறி நாயை அடித்து கொள்ள வேண்டும், தேள் அந்த மாதிரி எதையெல்லாம் கொல்ல வேண்டும் என்று இருக்கிறதோ, எவற்றையெல்லாம் வளர்க்க கூடாதுன்னு இருக்குதோ அதை நம்ம கழிச்சிடணும். அதை தவிர இறப்பை கொண்ட எந்த ஜீவராசிக்கு நாம உதவி செய்தாலும் நமக்கு அல்லாஹ்ட்ட கூலி இருக்கிறது. பசிக்கக்கூடிய ஒரு உயிரினமாக இருந்தால் அதற்கு நாம் உதவி செய்தால் அதுக்கு நமக்கு அல்லாஹ்ட்ட கூலி இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிற உயிர்களுக்கு உதவி செய்வதை கூட அல்லாஹ் பெரிய கூலி தருகிறான்னு சொன்னால், பிற மனிதர்களுக்கு நாம செய்யக்கூடிய உதவி இருக்கு பாருங்க, இது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய கருணையை பெற்று தரும். நபிகள் சொல்லி காட்டுறாங்க, இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் என்ன செய்தார், அவர் மலக்குமாக உயிரை கைப்பற்ற வரும் பொழுது அவர்கிட்ட கேட்குறாங்க, நீ ஏதாவது நன்மை செஞ்சிருக்கியப்பான். அவரும் யோசித்து பார்க்குற, அவர் என்ன செய்யலை, எந்த நன்மையும் செய்யலை. அப்போ அவர் சொல்கிறாரு, எந்த நன்மையுமே செய்யலை, ஆனால் ஒன்று இருக்குது, அது என்ன விஷயம்னு சொன்னோம்னா, நான் மக்களுக்கு அவர் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்வார். கடன் கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது இந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு கஷ்டப்படுவாங்களா இல்லையா, அவர்களுக்கு நான் அவகாசம் கொடுப்பேன். இது ஒரு ஆளுக்கு செய்யக்கூடிய உதவி. இவர் தர்மம் கொடுக்கல, கொடுத்த கடனை திருப்பி வாங்கும்போது கஷ்டப்பட்டா கொஞ்சம் அவகாசம் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ அல்லாஹ் என்ன செய்கின்றான், மலக்குமார உயிரை கைப்பற்றுறாங்க, அந்த தியாகத்துக்காண்டி சொர்க்கம் கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா அவர் அல்லாஹ் இணை வைக்காமல் இருந்திருக்கின்றார். அல்லாஹ்க்கு இணை வைக்காமல் அவர் பிற மனிதர் செஞ்ச ஒரு தியாகம். அவர் கடனுக்கு என்ன செஞ்சிருக்கார், அவகாசம் கொடுத்திருக்கின்றார். இதற்கு என்ன கிடையாது, சொர்க்கம் கிடைக்கிறது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ். ஒருவர் தொழுகைக்காக வர்றார். தொழுகைக்காக வரும்பொழுது மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய வகையில் ஒரு மரம் அங்கே இருக்கிறது, ஒரு முள் மரம் அங்கே இருக்கிறது. அப்போ என்ன செய்றாரு, இது மக்களுக்கு இடையூறாக இருக்கிறதுன்னு சொல்லி இந்த முள் மரத்தை என்ன செய்றாரு, அகற்றாரு. தொழுகைக்கு லேட் ஆயிருது. அல்லாஹ் என்ன செய்கின்றான், இந்த ஒரு மக்களுக்காக அவர் செஞ்ச இந்த தியாகம் இருக்கு பாருங்க, இதற்காக அவருடைய பாவத்தை மன்னித்து அல்லாஹ் என்ன செய்கின்றான், அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கின்றான். ஒரு விபச்சாரி ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்த காரணத்தினால் அந்த விபச்சாரியுடைய பாவத்தை மன்னித்து அல்லாஹ் அந்த விபச்சாரிக்கு என்ன செய்கின்றான், சொர்க்கத்தை கொடுக்கின்றான். அதான் திருமலை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, வமன் அஹ்யா ஃபக அன்னமா அஹியன் நாஸ ஜமீஆ, யார் ஒரு உயிரை வாழ வைக்கிறானோ அவன் உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவனை போன்றவனாவான். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவம். அல்லாஹ்க்கு ஷிர்க் வைக்கக்கூடாது. நம்மால் இயன்ற வரை சின்ன விஷயமா இத்தகினால வலவு பிஷக்கி தம்ரா, ஒரு பேரிச்சம்பளத்தையாவது, நமக்கு எதுவுமே காசு பணம் இல்லை, கோடிக்கணக்கில் கொட்டி கொடுக்க முடியல, லட்சக்கணக்கில் வாரி கொடுக்க முடியல, ஆயிரக்கணக்கில் நம்ம கொடுக்க முடியல, பரம ஏழையா இருக்கிறோமா, ஒரு பேரிச்சம்பளம், நீ சாப்பிட்ற பேரிச்சம்பளத்தை ஒரு துண்டை என்ன செய் கொடுத்தாவது நீ நரகத்தை விட்டு முன்னை பாதுகாத்துக்கொள். பிற மக்களுக்கு செய்யக்கூடிய உதவிதான் அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு பெற்றுத்தரும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அர் ராஹிமூன் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனாகிய அல்லாஹ் கருணை காட்டுகின்றான்.
இர்ஹமு மன்ஃபில் அர்ல், பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள். யர்ஹமுக்கும் மன்ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு என்ன செய்வான்? கருணை காட்டுவான். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய கருணை என்பது உண்மையிலே சொல்லுவாங்க ஜீவகாருண்யம் என்பார்கள். ஜீவகாருண்யம் என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம நாடுகளில் மாட்டு மேல உள்ள பக்தியில மனுஷனை கொள்றாங்களா இல்லையா? இதுக்கு பேர் ஜீவகாருண்யம் கிடையாது. இஸ்லாம் தான் உண்மையான ஜீவகாருண்யம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நேரத்தை என்ன செய்றாங்க, ஒரு சஹாபி ஒரு பறவையினுடைய குஞ்சுகள் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த பறவை அப்படியே அந்த குஞ்சுகள் எடுக்கப்பட்ட காரணத்தினால் அந்த பறவைகள் வட்டமடிப்பதை பார்க்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் கேட்குறாங்க, இந்த பறவை யாருப்பா திரிக்கிற வச்சது, அந்த குஞ்சை யாருப்பா எடுத்தது? நான் தான் அல்லாஹ் இருந்தது, நீ அப்படி செய்யாத, அதை கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறவைகளுக்கு கூட தொல்லை கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. எந்தெந்த ஜீவராசிகள் எல்லாம் உயிர் இருக்குதோ, உயிர் சஹாபாக்கள் இஸ்லாம் குறிபார்த்து அம்பு எய்வது நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு வீரக்கலை. அப்போ சில ஆளுக்கு என்ன செய்யறாங்க, குறிபார்த்து பழகிறதுக்கு உயிருள்ள பறவைகளை கட்டி வைத்து, கோழியை கட்டி வச்சு அதை என்ன செய்யறது, கண்ணுல குறிபார்த்து அடிக்கிறது. இந்த மாதிரி பயிற்சி எடுத்தாங்க. அப்போ சஹாபாக்கள் கண்டிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருள்ள எந்த ஜீவராசியையும் குறிபார்த்து பழகுவதற்கு இலக்காக எடுத்துக்கொள்வதை என்ன செய்தார்கள், தடுத்தார்கள். ஒரு நபிகள் நாயகம் ஒரு தோட்டத்துக்கு போறாங்க, ஒரு ஒட்டகம் அப்படியே ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மூஜிசாவை நிகழ்த்தி காட்டுகிறான். அந்த ஒட்டகத்துடைய மோதாளி என்ன செய்றாங்க, அதுக்கு சாப்பாடு கொடுக்காம கொடுமைப்படுத்துறாரு. இதை அந்த ஒட்டகம் முறையிட்டவுடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அந்த ஒட்டகத்தை தடவி கொடுத்து விட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க சஹாபாக்களுக்கு, யாருப்பா இந்த ஒட்டகத்துடைய மோதாளி? நான் தான் அல்லாஹ்வின் தூதரே. இந்த மாதிரி கால்நடைகள் விஷயத்துல நீ அல்லாஹ்வை பயந்துக்க, அதை நீ கொடுமைப்படுத்தாத, அதை பசியோடு வைக்காதே என்று நாய்க்கும் ஒட்டகத்திற்கும் பூனைக்கும் ஒவ்வொரு பறவைக்கும் ஜீவராசிக்கும் கருணை காட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இப்படி சொல்லக்கூடிய நம்முடைய மார்க்கம் ஒரு மனிதர்களை அநியாயமாக கொல்ல சொல்லுமா? மனிதர்களை அநியாயமாக அது அழிக்க சொல்லுமா? நபிகள் எப்படி சொன்னார்கள், லா யர்ஹமுல்லாஹு மல்லா யர்ஹமுன் நாஸ், மக்களுக்கு கருணை காட்டாதவனுக்கு அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான். கருணை என்பது மற்றவர்களை அழிப்பதில் கிடையாது. இத்ஃபா பில்லதி ஹி அஹ்சன், எது நல்லதோ அதை கொண்டு தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள். ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கன்னஹு வலியுன் ஹமீம், நன்மையை கொண்டு தீயதை தடுத்தால் உங்களுக்கும் யாருக்கும் மத்தியில் பகைமை இருக்கிறதோ அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக மாறுவார்கள், நெருங்கிய நண்பராக மாறுவான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய பாசம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ரெண்டு அடிப்படை நம்ம கையில் எடுக்கணும். இஸ்லாமிய சமுதாயம் நாம அப்படிதான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சமூகத்தின் மேல் தீவிரவாத முத்திரை குத்தப்பட்டு இருக்கிறது. அதுவெல்லாம் நம்ம இஸ்லாத்தை யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், தங்களுடைய வாய்களால் அல்லாஹ்வுடைய ஒளியை அவர்கள் ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், காஃபிர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை என்ன செய்வான், பரிபூர்ணமாக்கியே தீருவான். ஆனால் உலகத்திலேயே அன்பு மார்க்கம் இஸ்லாம் தான். அந்த அன்பு எதுல? ரெண்டு விஷயம். ஒன்று ஏகத்துவ கொள்கை, இன்னொன்று பிற மக்களுக்கு, பிற உயிர்களுக்கு நாம் அன்பு காட்டுவது, கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நாம் உதவி செய்வது. அந்த மாதிரி இந்த ரெண்டு அடிப்படையை நாம் கையில் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நாம் தப்பிக்கலாம். இந்த உலகிலும் மறு உலகிலும் அல்லாஹ் நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்வை தருவான். அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கிய சமுதாயங்கள் எல்லாம் இந்த ரெண்டு அடிப்படைகளை கைவிட்ட சமுதாயம். அல்லாஹ்க்கு இணை கற்பித்து பிற மக்களுக்கு கொடுமை செய்யக்கூடிய சமுதாயங்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கோபம் அவர்கள் மீது இறங்கியது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் இந்த ரெண்டு அடிப்படைகளை கவனத்தில் கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய நேசம், இறைவனுடைய பாசம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையில் நம்மை வெற்றி பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் ஆக்குவான். அத்தகைய இம்மையில் வெற்றியும் மறுமையில் சொர்க்கம் என்ற உயர்ந்த பாக்கியத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹது அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.